என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கெல்லாம் பார்ப்பீர்களானால் நம்மை விட வெளிநாட்டினவர்களுக்கு தான் இன்றைக்கு இந்த யோகாசனத்தில் முக்கியத்துவத்தை அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் இங்கே வந்து பழகி வெளிநாட்டிலெல்லாம் இந்த கலையை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். இந்த கலை இந்தியாவுக்கு சொந்தமானது, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது. தமிழ்நாட்டில் தான் சிவன் கோயில்கள் அதிகமாக இருக்கின்றது. கோயில்களில் எங்கு பார்த்தாலும் பிரகாரங்களில் இந்த தூண்களிலெல்லாம் யோக நிலையை பார்க்கலாம். கோபுரங்களில் எல்லாம் யோக நிலையை பார்க்கலாம். 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கின்றது. வேண்டியதை அதை எடுத்து பழகி நாம் வேண்டிய காலம் வரைக்கும் வாழலாம். நோயின்றி வாழலாம், புகழோடு வாழலாம். எந்த நோயின்றியும் நம் நினைத்த காலம் வரைக்கும் வாழக்கூடிய அற்புதமான சக்தியெல்லாம் இந்த யோகாசனத்துக்கு இருக்கிறது என்பதை நம்ம விட வெளிநாட்டவர்கள் தெரிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அங்கெல்லாம் பரவி கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் நமக்கு சந்தன் 26 வயது, கத்திரினா 2 பேரும் கிரேஸிலிருந்தும் குஜராத்திலிருந்தும் இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்கள் இப்பொழுது உசட்டாசனத்தை சற்று மாறுபாடான நிலையில் அவர்கள் செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். ஒட்டகாசனம். கேன் ஸ்டார்ட் உசட்டாசன். கையை கட்டிக்கொண்டு உசட்டாசனத்தை செய்கிறார்கள். பாருங்கள், முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, கழுத்து வளைக்கப்படுகிறது, மார்பகம் விரியப்படுகிறது. ரிலாக்ஸ். You can direct first. பக்கவாட்டில் செய்கிறார். பாருங்கள், முதுகெலும்பை நாம் பின்னால் வளைப்பதே இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு முதுகெலும்பை பின்னால் வளைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமது இரத்த ஓட்டமானது சீராக அமையும். முதுகெலும்பு வழியாகத்தான் 72,000 நாடி நரம்புகளும் செல்கின்றன. அதை வளைக்க 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 இரத்த ஓட்டமானது தலைப்பகுதிக்கும் இடுப்புக்கு கீழ்ப்பகுதிக்கும் சீராக ஓடும். குறிப்பாக இந்த ஆசனத்தை ஒரு 15 நாள் பழகினாலே ஆஸ்மா, பிராங்கிட்டிஸ், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் நீக்க வல்லது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு அற்புதமான ஆசனமாகும். ரிலாக்ஸ். You can catch both of them leg and do it. You already shown to me. Yes. இருவரும் கலந்து அவர்கள் கை கோர்த்து கொண்டு இந்த உசட்டாசனத்தை செய்கிறார்கள். பாருங்கள். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் ஹேண்ட். Relaxed. Deep breathing.
Sit down in Padmasana. என் அருமை பெரியோர்களே, இதை பார்க்கின்ற தமிழ் மக்களே, பெண்கள் வெளிநாட்டினவர்கள் இக்கலையில் எந்த ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்தாவது இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை நமது பெண்கள் செய்தாக வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பெண்களுக்குத்தான் நிறைய குடும்பத்திலே பொறுப்பு இருக்கின்றது. வீட்டில் வேலை செய்கிறார்கள், வயல்களில் வேலை செய்கிறார்கள். வீட்டில் உள்ள அத்தனை அங்கத்தினர்களையும் அவர்கள்தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. கணவனை பார்க்க வேண்டும், குழந்தையை பார்க்க வேண்டும், தன்னுடைய மாமனார் மாமியார்களை பார்க்க வேண்டும், அலுவலகத்துக்கும் செல்ல வேண்டும். அதுபோன்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் தங்கள் உடலை மற்றவர்களை விட மிகவும் கவனிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெண்கள் நகரங்களில் வருகிறார்கள், சிறிய நகரங்களிலும் வருகிறார்கள். கிராம பெண்கள் கண்டிப்பாக பழக வேண்டும். ஏனென்றால் அங்கே எந்த வைத்திய வசதியும் கிடையாது. அங்கே உள்ள பெண்களுக்குத்தான் நிறைய நோய்கள். ஏனென்றால் காற்று சுத்தமில்லை, தண்ணீர் சுத்தமில்லை, சுற்றுப்புற சூழ்நிலையில் சுத்தமில்லாத காரணங்களினால் நோய் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அவைகளிலிருந்தெல்லாம் மீள வேண்டும் என்று சொன்னால் அனுதினமும் நாம் இந்த யோகாசனத்தை எல்லோரும் பழக வேண்டும். அவர்கள் தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஆரோக்கியம் தேவைதானே. ஆகவே இந்த யோகாசனத்தை எல்லா தரப்பினரும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நலமுடன் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.